இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 4வது கணக்கு பார்க்க போகிறோம். A = 5,6, B = 4,5,6, C = 5,6,7 எனில் A cross A = B cross B இன்டர்செக்ஷன் C cross C என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கணம் கொடுத்துருக்காங்க. A, B, C அப்படிங்கிற 3 கணம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு A cross A = B cross B இன்டர்செக்ஷன் C cross C அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிடுவோம். A = 5,6, B = 4,5,6, C = 5,6,7. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross A. ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிச்சிக்குவோம். A cross Aனா ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதணும். கிராஸ் திரும்பியும் A தான் 5,6. கிராஸ்னு என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னால் வரிசை ஜோடிகளின் கணம். ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். இப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுறோம். இங்கே உள்ள மொதல் கணத்தில் உள்ள மொதல் உறுப்பு வச்சு ரெண்டாவது கணத்தில் உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். இப்போ 5,5 இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். 5,6 மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சுது. இனி ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். 6,5 அதேமாதிரி ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து உள்ள எழுத போகிறோம். 6,6 செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது A cross A. இதை சமன்பாடு 1 வச்சுக்குவோம். சரியா? அடுத்தது என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இதை கண்டுபிடிக்கணும். நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? B cross B என்னன்னு தெரியணும், C cross C என்னன்னு தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு B cross Bயை கண்டுபிடிச்சிக்கிடுவோம். B cross Bனா பியோட செட் எழுதுவோம், கணத்தை எழுதுவோம். 4,5,6 கிராஸ் திரும்பியும் B தான். அப்போது 4,5,6. இப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் கிராஸ் பண்ணணும். கார்ட்டீசியன் பெருக்கல் வரிசை ஜோடிகளையும் கணம் ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். சரியா? அப்போ இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 4,4 இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 4,5 அதேமாதிரி இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 4,6 மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சது. இனி ரெண்டாவது உறுப்பு வச்சு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 5,4 அதேமாதிரி ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 5,5 அதேமாதிரி இங்கே உள்ளது ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 5,6. சரியா? அடுத்தது இங்கே உள்ள மூணாவது உறுப்பை பார்க்கணும். மூணாவது உறுப்பை வச்சு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போது 6,4 அடுத்தது இங்கே உள்ள மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 6,5 அதேமாதிரி இங்கே உள்ள மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 6,6 செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது என்னது? B cross B. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? C cross C கண்டுபிடிக்கணும். அப்போ C cross C = அதே மாதிரி சிங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க? 5,6,7 கிராஸ் திரும்பியும் சியாக தான் கிராஸ் பண்ணணும். அப்போ 5,6,7 செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? இப்போ ஜோடி ஜோடியாக எடுத்துருந்தோம். அதே மாதிரி மொதல் உறுப்பை கொண்டு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 5,5 மொதல் உறுப்பை கொண்டு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 5,6 மொதல் உறுப்பை வச்சு மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 5,7 மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சது. நீ ரெண்டாவது உறுப்பை பார்ப்போம். ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 6,5 அதேமாதிரி ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 6,6 அதேமாதிரி இங்கே உள்ளது ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 6,7 இப்போ ரெண்டாவது உறுப்போட வேலை முடிஞ்சது. இனி மூணாவது உறுப்பு பார்க்கணும். மூணாவது உறுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே உள்ள மூணாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ 7,5 திரும்ப இங்கே உள்ள மூணாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 7,6 அதுக்கப்புறம் இங்கே உள்ள மூணாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 7,7 செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி. இது என்னது? C cross C. நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னது? இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? வெட்டுனா என்ன அர்த்தம்? ரெண்டு கணத்துலையும், அதாவது பொதுவாகவே இன்டர்செக்ஷன்னா ரெண்டு இதுலேயும் உள்ள பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுதணும். இப்போ இங்கே உள்ள ரெண்டு கார்ட்டீசியன் பெருக்கல்லையும் எதெல்லாம் பொதுவாக இருக்குது? பொதுவானது இருக்குது பாருங்கள். 4,4 இருக்கா? பொதுவாக இல்லை. 4,5 இருக்கா? இல்லை. 4,6 ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை.
5,4 இருக்கா? ரெண்டுலேயும் இல்லை. 5,5 இருக்கா? இருக்குது. அப்போது செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 5,5 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். சரியா? அடுத்தால 5,6 இருக்கா? இருக்குது. இப்போது 5,6. திரும்ப 6,4. 6,4 இருக்கா? இல்லை. 6,5 இருக்கா? 6,5 இருக்குது. அப்போது 6,5 பொதுவாக எடுத்து எழுதிடலாம். அடுத்தால 6,6 இருக்கா? இருக்குது. அப்போது 6,6ஐயும் பொதுவாக எடுத்து எழுதிடலாம். வேறு எந்த உறுப்பும் பொதுவாக இல்லை. இங்கே உள்ள பொதுவாக இருக்கிற 2 உறுப்பையும் எடுத்துது. இன்டர்செக்ஷன்னா 2 கணத்துலேயும் உள்ள பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுதணும். சரியா? இது 2வது சமன்பாடு. இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து நமக்கு என்ன தெரியுது? ரெண்டுமே சமம். அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது? A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது.